ஓம் ஸ்ரீ குருப்யோன்மா ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் பக்தி என்ற தலைப்பில் விரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 932 ஆரம்பிக்கிறது. நம்மால் எதையும் சாதித்து கொள்ள முடியாது, ஈஸ்வர சக்தி தான் எல்லாவற்றுக்கும் மேல் பெரிதானது என்று நம்பித்தானே ஒரு ஆர்த்தன், அதாவது கஷ்டப்படுகிறவன் பகவானை பிரார்த்திக்கிறான். இது நல்ல மனோபாவம் தானே. இதனால்தான் இப்படிப்பட்ட மனோபாவம் படைத்தவர்களையும் பகவான் சுக்ருதினக உதாரக என்று ஸ்லாகித்து சொல்லியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். எதற்கும் நான் என்று மாறி தட்டி கொண்டிருக்கிற மனுஷன் ஏதோ ஒரு இடத்தில் தான் அவன் கிருபை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்று நம்பி அடங்கி பணிந்து வேண்டிக் கொள்கிறான் என்றால் அது அந்த அளவுக்கு உயர்ந்ததுதான். லௌகீகமான தேவையின் பூர்த்திக்காகத்தான் இருக்கட்டும் அல்லது வேறு எந்த காரணத்துக்காக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நம் எல்லாரையும் விட பகவான் பெரியவன் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுவது சரியானதுதான் என்றே சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கையிலே தர்மத்துக்கு விரோதமாக இல்லாத வரையில் ஜனங்களின் நியாயமான ஆசைகளாக கூட நானே இருக்கிறேன் என்று பகவானே கீதையில் சொல்லியிருக்கிறான். தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபக. அதர்மமாக ஆசைப்படக்கூடாது, துராசை கூடாது. தர்மமான ஆசைகள் இருந்தால் அதை பகவானும் அந்த ஸ்டேஜில் ஒத்துக்கொள்வார். சரி, அப்படியானால் போதுமான அளவுக்கு சௌக்கியம் இருந்தும் கூட அதற்கும் மேல் வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிற அர்த்தார்த்தியின் சமாச்சாரம் என்ன? அவனை எப்படி பக்தர்களோடு சேர்க்கலாம் என்ற கேள்வி எழும்புகிறது. ஜீவனம் நடத்துவதற்கு எது அவசியமோ அதற்கு மேல் ஒரு துரும்பு கூட வைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் முறை. எது இல்லாவிட்டால் நம்மால் ஜீவிக்கவே முடியாதோ அவற்றோடு நம் தேவைகளையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தர்மசாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற அபரிக்கிரகம் என்ற உயர்ந்த கொள்கை. ஆகையால் வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அர்த்தம், அதாவது பொருள் இருந்தும் அதற்கு மேல் ஒருத்தன் அர்த்தார்த்தி பகவானிடம் பிரார்த்திக்கிறான் என்றால் அது பேராசைதான். எனவே அது தப்புதான். ஆனால் இவனையும் ஏன் கிருஷ்ண பரமாத்மா 4 வித பக்தர்களில் ஒருத்தனாக சிலாய்த்து சொல்கிறார் என்றால் அதற்கு ஒரு தினுசான அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. அதாவது லோகத்தில் பலவிதமான தர்ம காரியங்கள், சமூக பணிகள் நடந்தாக வேண்டியிருக்கிறது. ஒரு கோயிலை புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியிருக்கிறது. பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி வைக்க வேண்டியிருக்கிறது. அநாதாசிரமங்கள் வைக்க வேண்டியிருக்கிறது. வேத வித்துக்களை ரட்சிக்க வேண்டியிருக்கிறது. இப்படி பல பெரிய காரியங்கள் நடந்தாக வேண்டியிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுகிறது. இந்த பணம் எங்கிருந்து வரும்? தங்கள் செலவுக்கு போக தர்மம் செய்யக்கூடிய தனிகர்கள் இருந்தால்தானே அவர்களிடமிருந்து நல்ல காரியங்களுக்காக திரவியம் கிடைக்க முடியும். இந்த மாதிரி தனக்கென்று இல்லாமல் தன் தேவைக்கு மேற்பட்டதை உபகாரமாக தர்மம் பண்ணுவதற்கே ஒரு அர்த்தார்த்தி பகவானிடம் பிரார்த்தனை பண்ணினால் அப்படிப்பட்ட பிரார்த்தனையை பகவான் ஒப்புக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். வர்ணாசிரம தர்மங்கள் யதோக்தமாக நடைமுறையில் அனுஷ்டிக்கப்பட்ட காலத்திலேயே பிராமணனுக்கு அபரிக்கிரகம், சமுத்திரத்தை தாண்டி போகக்கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளை போட்ட சாஸ்திரம் வைசியர்களுக்கோ திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று உபதேசம் பண்ணிற்று. என்ன காரணம்? அப்படி அவர்கள் திரவியம் தேடினால்தான் அநேக தர்ம காரியங்கள் நடக்க முடியும். நடுவே அவர்கள் கொஞ்சம் அதிக சௌகரியம், லக்ஸரி என்ற போக்கிய வாழ்க்கையை பெற்றாலும் பெற்றுவிட்டு போகட்டும். அவர்கள் செய்கிற தானத்தினால் இந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும். கொடுக்க தானாக லக்ஸரி பிடிக்காமல் போய்விடும். தனக்கு வசதி பண்ணிக்கொள்ளாமல் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலேயே ஆஸ்தை அதிகமாகும். அப்படியே இவன் தனக்காக ஒரு பங்களா வைத்து கொண்டாலும் அதிலே 10 ஏழைகளுக்கு இடம் கொடுக்க தோன்றும். ஒரு கார் வைத்து கொண்டால் பிரத்தியார் 4 பேருக்கு உதவியாக அதை கொடுக்க தோன்றும். மொத்தத்தில் ஞானியாகவும் ஞானத்தை தேடும் ஜிக்யாசுவாகவும் தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆர்த்தனாகவோ அர்த்தார்த்தியாகவோ இருந்தால் கூட பரவாயில்லை. ஏதாவது ஒரு விதத்தில் பகவான் என்ற ஒருத்தரை நம்பி அவனிடம் போய்விட்டால் போதும். எதற்காக பிரார்த்தனை பண்ணினாலும் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக இவனை பிரார்த்தனை மேலே அழைத்து கொண்டு போகும். முதலில் நிறைய செல்வாக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்தால் கூட காலக்கிரமத்தில் தானாக இந்த மாதிரி ஆசைகள் குறையும். அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் ஒரு கஷ்டம், சிரமம், வியாதி என்பதற்கும் பிரார்த்திக்காமல் நல்ல ஞான வைராகியாதிகளுக்காகவே பிரார்த்தனை பண்ண தோன்றும். அதற்கப்புறம் இந்த பிரார்த்தனை கூட நின்று போய் பக்தியில் உள்ள ஆனந்தத்துக்காகவே பக்தியாக இருக்கிற உயர்ந்த நிலைக்கு போய் சேரலாம். இப்படி லோக ரீதியான பிரார்த்தனைக்கும் நியாயம் காட்ட சமாதானம் சொல்ல இடமே இருக்கிறது.
ஆச்சாரியாளின் சௌந்தர்யலகரி முடிவில் சரஸ்வத்யா லக்ஷ்மியா என்று ஒரு ஸ்லோகம் வருகிறது. அந்த ஸ்லோகத்திலிருந்து அம்பாள் படிப்பு, பணம், மன்மதாகாரமான சரீர சம்பத் முதலான ஐகிகமான இக உலகத்து பெருமலை கூட ஆரம்ப காலத்தில் தந்து படிப்படியாக பசு பாச பந்தத்தை கத்தரித்து பரமானந்தத்தை தருகிறாள் என்று தெரிகிறது. ஆகையால் ஒரு ஸ்டேஜ் வரை லௌகீகமாக பிரார்த்தனை பண்ணினால் அது தப்பில்லை என்று ஏற்படுகிறது. பிரார்த்தனை பண்ணுகிற வழக்கம் எப்படியோ ஒரு விதத்தில் ஏற்பட்டுவிட்டால் தானாகவே அது காலக்கிரமத்தில் ஆத்மாபிவிருத்திக்காக மட்டும் பிரார்த்திக்கிற நிலைக்கு கொண்டு விட்டுவிடும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம்.